for a line H, the table shows the 3 values of x and the corresponding values of y. Okay, இந்த டேபிளில் வந்து x and y value of line H கொடுத்துருக்காங்க. So line K is the result of translating line H down 5 units. அப்போது Kங்கிற லைன் எப்படி கிடைக்குது அப்படின்னா ஹெச்ங்கிற லைனை நான் 5 units down translate பண்ணும்போது எனக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வாட் இஸ் த எக்ஸ் இன்டர்செப்ட் ஆஃப் த லைனோட எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ டிரான்ஸ்லேட்டிங் டவுன் 5 unitsனா என்ன அர்த்தம்? சேம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் எனக்கு வந்து ஒயோட வேல்யூ 5 கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ 18 கொடுத்தா எனக்கு 125 வரணும், 23க்கு 155, சிமிலர்லி 26க்கு எனக்கு 173 வரணும். இப்போது இந்த வேல்யூஸை நான் டெசிமல்ஸில் கொடுத்தா எனக்கு கரஸ்பாண்டிங்கான ஈக்குவேஷன் ஃபார் கே கிடச்சிரும். அப்போது அதில் எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அது கொடுத்துருக்கேன். கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கிது? இந்த பாயிண்ட் தான் வந்து எனக்கு எக்ஸ் இன்டர்செப்ட். இப்போ இந்த பாயிண்ட் டெசிமலில் இருக்குது, ஆனால் நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ எப்படி அதை கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த 4 ஆப்ஷனையும் நான் கொண்டு வந்து டெசிமல்ஸில் கொடுத்துருக்கேன். எனக்கு அது 4 கரஸ்பாண்டிங்கான டெசிமல் வேல்யூஸ் கொடுத்துருச்சு. இப்போ ஃப்ரம் திஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா -17/6 தான் கரெக்டான ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இப்போது டெசிமல்ஸ் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து ஃபஸ்ட் ஒனுக்கு 8ல் வருது நியர்பை ஆன்சர், நெக்ஸ்ட் ஒனுக்கு 4 எபோவ் 4 வருது, நெக்ஸ்ட்க்கு எபோவ் 3 வருது. அப்போது நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர்னு சொல்லிட்டு.